ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எந்த படத்தோட கதை சொல்ல போறேன்னா, தி ஹவுஸ்மேட் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னா, வீட்டு வேலைக்காக போற ஒரு பொண்ணு வீட்டு வேலை பார்க்காம வீட்டுக்காரங்க கூட வேலை பார்த்துடுறா. இது அந்த வீட்டுக்காரம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்காரம்மா என்ன பண்ணாங்க அப்படின்றத பல ட்விஸ்டோட சொல்ற கதை தான் இது. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சரி, வாங்க கதைக்குள்ளார போகலாம். வெல்கம் டு நம்ம ஸ்லாங். இவ தான் அந்த கதையோட ஹீரோயின். இவளுடைய பேரு மில்லி. இவ ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக அவளுடைய கார்ல ஒரு வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த கேட்டும் செக்யூரிட்டி கோடு போடாமையே திறக்குது. இவளும் கண்ணாடியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளார காரை ஓட்டு போய் நிறுத்திட்டு அந்த கார்லேருந்து இறங்குறா. அப்போ அந்த வீட்டுடைய கதவை திறந்து ஒரு லேடி வராங்க. இவ தான் என்னுடைய ஒய்ஃப். இவளுடைய பேரு நீனா. இவளும் சிரிச்ச முகத்தோட அவள் உள்ளார கூப்பிட்டு டீ எல்லாம் கொடுத்து சோஃபால உட்கார வச்சு அவளுடைய ரிசியூமை பார்த்துட்டு இருக்கா. அந்த ரிசியூம்ல மில்லிக்கு இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாம டிகிரி சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி வச்சிருந்தா. அதை பார்த்து என்னுடைய ஒய்ஃப் அவகிட்ட, உன்னுடைய ரிசியூமை பார்க்கும்போது நீங்க இந்த வேலைக்கு ஓவர் குவாலிஃபைடு மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்கு வரவங்க இங்கேயே தங்கணும்ட்டு அந்த ஆட்ல கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு மில்லி, அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு சிட்டியை விட்டு வெளியே தங்குறது தான் பிடிக்கும், நான் இங்கேயே கூட தங்கி வேலை செய்ய தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான், சரி உன்னுடைய வேலை என்னன்னா வீட்டெல்லாம் கூட்டி துடைக்கணும், இங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் துடைச்சி வைக்கணும், சில நேரங்களில் சமைக்கவும் செய்யணும் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு மில்லியும், எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நான் நல்லாவும் சமைப்பேன் அப்படின்ட்டு சொன்னான். உடனே நீனா, சரி ஓகே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுடைய பேர் சிசி, அவளுக்கு 7 வயசு ஆகுது, அவளையும் சில நேரங்களில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய கிச்சனு, ஹாலு, லிவிங் ரூமு அப்படின்ட்டு எல்லாத்தையும் சுற்றி காட்டினான். உடனே மில்லி, உங்களுக்கு கண்டிப்பாக ஹவுஸ் கீப்பர் வேணுமா அப்படின்ட்டு கேட்டான். அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் நீனா அவகிட்ட, தேவைப்படாது தான், ஆனால் நான் இப்போ கன்சீவாக இருக்கிறேன், எல்லா வேலையும் பார்த்து என்னால் பொறுமையாக செஞ்சுட்டு இருக்க முடியாது, டைம் பத்தாது இல்லை, அது மட்டும் இல்லாமல் துணைக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதனால தான் நான் ஹவுஸ் கீப்பர் தேடிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட வேண்டாம், ஏன்னா அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு என்னுடைய பொண்ணுடைய ரூம் எல்லாத்தையும் காட்டு மேலே இருக்க ஒரு ரூம் கூட்டிகிட்டு வந்துட்டு, தடாங் இதான் உன்னுடைய ரூமு, இதை நீ எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், உனக்கு என்ன செடி பிடிக்குமோ அந்த செடியெல்லாம் வளர்த்துக்கலாம், எவ்வளோ சவுண்ட் வேணா வச்சு பாட்டு கேட்டுக்கலாம், ஏன்னா கீழே இருக்க எங்களுக்கு அது கேட்காது, உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு மில்லி, ரூம் ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னான். உடனே என்னுடைய ஒய்ஃப் அவகிட்ட, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, ஒன்று பார்த்ததுக்கப்புறம் நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு, சரி நீ இப்போ இங்கேருந்து கிளம்பு, ஒரு நாள் என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் கேட்டு நீ வேலைக்கு வரலாமா வேலாமா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிடுறான். இவ்வளோ காரில் வரும்போது எப்படியும் இவங்க நம்மளுக்கு வேலைக்கு சேர்த்துக்க போகிறது இல்லை, ஒரு டைம் நம்மளுடைய ரெசியூமை பேக்ரவுண்ட் செக் பண்ணாவே நம்மளுடைய வண்டவாளம் தண்டவாளம் தெரிஞ்சு போயிடும். இப்பவும் கண்ணாடி போடவே மாட்டேன், இருந்தாலும் நான் படித்தவன் நல்ல பொண்ணு அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக தான் இப்படி வந்தேன், இப்படி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரான். இவளுக்குன்ட்டு தங்குறதுக்கு வீடு இல்லை, இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு எல்லா வேலையும் அப்ளை பண்ணிட்டு காரில் தான் தங்கியிருக்கா. 2 நாள் கழிச்சு நீனா இவளுக்கு கால் பண்ணி, ஹாய் மில்லி, நான் தான், உன்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு நிறைய ஜாப் ஆஃபர் வந்திருக்கும், சப்போஸ் உனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கலன்னா இங்கேயே வேலைக்கு வந்துடுறியா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு மில்லி, இல்லை நான் ரெடியாக தான் இருக்கிறேன், இன்னைக்கு மத்தியானமே வேலைக்கு வந்துட்டோமா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் நீனாவும், சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இவளும் கிளம்பி வீட்டுக்கு வரா. தோட்டத்தில் வேலை செய்யறதுன்ட்டு ஒருத்தனை வச்சிருக்கிறோம், அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ளார வரா. பாத்திரம்லாம் அப்படியே கழுவாமல் அப்படியே போட்டு கிடக்குது. உடனே நீனா வந்து, ஹாய் மில்லி, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய ஹஸ்பண்டு அவருடைய ஆஃபீஸில் பேசுறதுக்காக ஒரு ஸ்பீச் எழுத சொல்லியிருக்கிறாரு, நான் அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் நான் மேலே கொண்டு போய் வச்சிடுறேன், நீ மட்டும் இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ மேலே போயிடுறா. இவ்வளோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறா. நைட் ஆகிடுது. அப்போ தான் நான் வரேன். நான் என்னுடைய பேர் ஆண்ட்ரோ. அப்போ என்னுடைய பொண்ணு அவகிட்ட, ஷூவை போட்டு யாராவது ஃபர்னிச்சரில் ஏறுவாங்களா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு அவளும், ஹாய் சிசி, சாரி தெரியாமல் ஏறிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நீனா அங்கே வந்து, இவ பேர் தான் மில்லி, இங்கே ஹவுஸ் கீப்பராக வேலைக்கு வந்திருக்கிறா, நம்ம வீட்டில் தான் தங்க போகிறா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல ஆண்ட்ரோ அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நானும் அவகிட்ட, ஆமாம் சொன்னேன், ஹாய் மில்லி, வெல்கம் டு மை ஹோம், சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவ, பரவாயில்ல எனக்கு பசிக்கல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மேலே இருக்க அவளுடைய ரூமுக்கு போறா. அங்கே 3 பட்டில் தண்ணி இருக்குது. மேலே இருக்க ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ண பார்க்குறா, ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. அப்போ நீனா கையில் சாப்பாடோட உள்ளார வந்து, அதனால உனக்கு வெறும் வயிற்றோட படுக்க வைக்க எனக்கு பிடிக்கல, நீ இதை கண்டிப்பாக எனக்காக சாப்பிட்டு தான் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ண முடியாது, இனி ஃப்ரிட்ஜில் உனக்காக 3 பாட்டில் தண்ணி வச்சிருந்தேன் பாத்தியா அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு மில்லியும், பார்த்தேன் மேடம், அதெல்லாம் ஓகே தான், எனக்காக அந்த ஜன்னலை மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுக்க முடியுமா, ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அப்புறம் இந்த ரூமுடைய சாவி எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு நீனாவும், சரி நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபோனை பார்த்தேன், அது ரொம்ப பழைய மாடல் மாதிரி தெரிஞ்சுது, அதனால நீ இந்த ஃபோனை வச்சுக்கோ, இதில் என்னுடைய கிரெடிட் கார்டை லோட் பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் இல்லை காய்கறி ஏதாவது வேணும்னா இதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோ, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு கீழே போயிட்டா. அடுத்த நாள் காலையில் மில்லி எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுது. உடனே பேண்ட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கதவு திறக்க வரும்போது கதவு ஸ்டக் ஆகி ஓப்பன் ஆகலை. எப்படி வேகமாக இழுத்ததுக்கு அப்புறம் அது திறந்துட்டு கீழே வந்து பார்த்தா நீனா பயங்கர கோவமா வீட்டில் இருந்து எல்லா பொருளையும் தூக்கி போட்டு ஒடிச்சிட்டு, என்னுடைய ஹஸ்பண்டு மீட்டிங்காக நான் எழுதின நோட்ஸ் எல்லாம் எங்கடி வச்ச அப்படின்ட்டு கத்திக்கிட்டு ஒரு மென்டல் பேஷண்ட் மாதிரி நடந்துக்கிட்டான். அதுக்கு மில்லி, நான் அதை எடுக்கல நீனா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து, என்னாச்சு நீனா, ஏன் அப்படி நடந்துக்கிற அப்படின்ட்டு கேட்டேன்.
கேட்டேன். அதுக்கு நீனா என்கிட்ட இவ நான் உங்களுக்காக எழுதின நோட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டா அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா. உடனே நான் அவகிட்ட சரி பொறுமையா இரு நீனா, மூச்சு நல்லா இழுத்து விடு, இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க, சரி ஒன்று பண்ணலாம், குழந்தைய நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வேலைக்கு போறேன், நீயும் சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச் எல்லாம் எழுது, நிறைய நேரம் இருக்குல்ல நீனா, இதுக்கெல்லாமா எமோஷனல் ஆகி கத்துவாங்க அப்படின்ட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு சொன்னேன். அதுக்கு அவளும் ஐ லவ் யூ ஆண்ட்ரோ அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு மில்லி கிட்ட அதை எழுதுறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இதுக்கு மேல இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா நடந்துக்காத அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனான். அதுக்கு மில்லி என்கிட்ட நான் அந்த நோட்ஸை எடுக்கவே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல சாரி அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட இப்பெல்லாம் ஏன் என்னுடைய ஒய்ஃப் இவ்வளோ கோவப்படுறா, எமோஷனல் ஆகிறா அப்படின்ட்டு தெரிய மாட்டேங்குது, அடிக்கடி இந்த மாதிரி தான் ரொம்ப கோவப்பட்டு கத்துறா, அவளுக்காக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நானும் இதை க்ளீன் பண்ண உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவ இல்லை பரவாயில்ல நீங்கள் போய் கிளம்புங்க, சிசிக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிட போகுது, நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நானும் அவகிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். மில்லியும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட வரும்போது தோட்டக்காரை கிட்ட நீங்கள் எந்த வேலைக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, வேற எதையும் பார்க்காத அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நீனா ஜன்னல்ல இருந்து இவங்களையே பார்த்துட்டு இருந்தா. அதனால தோட்டக்காரனும் அங்கிருந்து கிளம்பிட்டான். மில்லியும் வந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்கிறோம், இவனா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு பாத்ரூம் கண்ணாடி எல்லாம் தொடச்சிட்டு இருக்கிறா. அப்போ நீனா அங்கே போய் அவகிட்ட நான் இப்பெல்லாம் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்ட்டே தெரியல அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு அவ நீங்கள் கன்சீவாக இருக்கிறதுனால நியூ ஹார்மோன்ஸ்லாம் நிறைய கிரியேட் ஆகும், அதனால தான் நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டு கத்துறீங்க, இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் அவளை பார்த்து முறைகிறான். உடனே அவ நான் இதை பற்றி எதுவுமே ஆண்ட்ரோகிட்ட சொல்லலை அப்படின்ட்டு சொன்னான். உடனே இவ இங்கிருந்து கிளம்புடி, வெளியே போய் சமையல் பண்ணு, நான் குளிக்கணும் அப்படின்ட்டு கோவமா சொல்றா. இவளும் வந்து டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் பொண்ணு சிசியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன். மில்லி சமையல் பண்ணிட்டு எங்களுக்கு எல்லாம் பரிமாறிட்டு இருந்தா. உடனே நான் அவகிட்ட நீ ஒரு பிளேட் எடுத்து வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ மில்லி அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவ இல்லைங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டு படுத்துக்கிட்டே ஃபேஸ்புக்கில் என்னுடைய ப்ரொஃபைலையும் ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இருந்தா. அப்போ நான் அவளுடைய ரூமுக்கு கையில் கேக்கோட போகிறேன். அவள் பக்கத்தில் போய் அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது எந்திரிச்சிடறா. பார்த்தா எல்லாமே கனவு. அவள் அந்த மாதிரி கனவு கண்டிருக்கா. உடனே ஏண்டி இந்த மாதிரி தப்பு தப்பாக கனவு கண்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவளையே திட்டிக்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவ ரூமுடைய சாவியை கொண்டு வந்து என்னுடைய ஒய்ஃப் அவகிட்ட கொடுத்தா. அன்னைக்கு காலையில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மில்லி வெளியே கிளம்பும்போது என்னுடைய ஒய்ஃப் அவகிட்ட எங்கடி போற அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு மில்லி அவகிட்ட இன்னைக்கு சாட்டர்டே தானே, நான் வேலைக்கு சேரும்போதே சாட்டர்டே லீவ் வேணும்னு சொல்லியிருந்தேன், நீங்களும் ஓகே சொல்லியிருந்தீங்க மேடம், ஏன் மறந்துட்டீங்களா, நான் இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க வரேன்ட்டு சொல்லியிருக்கிறேன், அதனால நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நீ நான் அவகிட்ட நீ என்னுடைய நோட்ஸ் தொலைச்சதுனால நான் அதை ஃபர்தர் ரெடி பண்ணணும், நீ தானே வீட்டை பார்த்துக்கணும், ஒழுங்கா உள்ளார போய் வேலையை பாரு அப்படின்ட்டு அவளை விடமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்போதான் நான் வந்து அவகிட்ட நீ நான் அவள் போட்டு விடு, நம்ம 3 பேரும் பார்க் போயிட்டு இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மில்லி கிட்ட நீ போயிட்டு பொறுமையாவே வா அப்படின்ட்டு சொன்னேன். இவளும் விருப்பமே இல்லாம அவளை போக சொல்லி அனுமதிச்சான். மில்லியும் கிளம்பி ப்ராபிஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அங்க போறா. அந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னா 15 வயசு கீழே இருக்கிறவங்க ஏதாவது பெரிய தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள கொஞ்ச நாள் ஜெயில வச்சிருந்து அதுக்கப்புறம் வெளியே விடுவாங்க. வெளியே விட்டு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத கவனிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ப்ராபிஷன் டிபார்ட்மெண்ட். அங்க போய் அங்கிருந்த ஒரு பரோல் மேடத்துக்கிட்ட நான் இப்போ பழைய வேலையை விட்டுட்டேன் மேடம், இப்போ ஒரு வீட்டில் ஹவுஸ் கீப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுடைய அட்ரஸையும் என்னுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்தா. அதுக்கு இந்த மேடம் அவகிட்ட இந்த வேலையாவது ஒழுங்காக செய்ய, இல்லைனா பாக்கி இருக்க 5 வருஷத்தை நீ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றா. இவனும் சரி மேடம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளியே வரும்போது நீனா இவளுக்கு கால் பண்ணி பேலட் ஸ்கூல்ல இருக்க சிசியை சீக்கிரமா கூட்டிட்டு வா, லேட் பண்ணிடாத அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு இவன் அந்த ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்ட்டு கேட்கறதுக்குள்ளார என்னுடைய ஒய்ஃபுக்கு ஆளை கட் பண்ணிட்டா. இவளும் கூகுளில் பார்த்துட்டு அந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் அவளை கூப்பிட்டா. சிசி கிளாஸ்மேட்டுடைய அம்மா இவகிட்ட இன்னைக்கு நைட்டு என்னுடைய வீட்டில் தங்குறதா நாங்கள் போன வாரமே பேசிட்டுமே, இரு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீனாவுக்கு ஃபோன் பண்ணான். அவளும் சரி கூட்டிட்டு போ அப்படின்ட்டு சொல்லிட்டா. மில்லியும் போன வாரமே பேசி வச்சுட்டு எதுக்காக இப்போ இன்னைக்கு நம்மள அனுப்புனா அவளை கூப்பிட்டு வர சொல்லி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டில் என்னுடைய அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு சைனா பிளேட்டை எடுத்துட்டு வந்து மில்லி கிட்ட கொடுத்து இந்த பிளேட்டை பத்திரமான ஒரு இடத்துல வச்சிரு, ஏன்னா என்னுடைய பையன் இந்த பிளேட்டில் தான் சாப்பிடுவான், அவனுக்கு இந்த பிளேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்தேன். அவங்க எங்கிட்ட அந்த பிளேட் எல்லாம் காட்டினாங்க. நானும் இந்த பிளேட் ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்ட்டு சொன்னேன். அவங்களும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு நைட் மில்லி தூக்கம் வராததுனால கீழே இருக்க ரூமுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருந்தா. அப்போ நான் எதாச்சும் அங்கே வந்தேன். அவன் என்ன பார்த்ததும் சாரிங்க எனக்கு தூக்கம் வரல, அதனால தான் டிவி பார்க்கலான்ட்டு இங்கே வந்தேன், நான் என்னுடைய ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனான். அதுக்கு நான் அவகிட்ட சரி பரவாயில்ல உட்காரு, இந்த படம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த படத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்போன்னு பார்த்து நீனா அங்கே திடீர்னு வந்தா. உடனே நான் அவகிட்ட இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ மணி 2 ஆச்சு, நீங்கள் இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டா. உடனே நான் அவகிட்ட எனக்கு தூக்கம் வரல, படம் பார்க்கலான்ட்டு வந்தேன், இல்லைங்க ஆல்ரெடி படம் பார்த்துட்டு இருந்தா, அதனால தான் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், சரி எனக்கு இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் போனேன். அப்போ நீனா இவகிட்ட இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாளைக்கு காலையிலேயே உன்னோட ஜிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடு, நான் கொடுத்த மொபைல் ஃபோனை கொடு அப்படின்ட்டு கேட்டான். அதுக்கு மில்லி இவகிட்ட இல்லை
இந்த டைமில் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் நான் வந்தேன். இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் அவகிட்ட சரி ஓகே ஃபைன், ஒரு வாரம் பார்ப்பேன், நீ ஒழுங்காக நடந்துக்கலன்னா உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேன். அப்புறம் கீழே வரும்போது ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வா. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய ஹஸ்பண்ட் பின்னாடி சுற்றுறதை நிறுத்திக்கோ அப்படின்ட்டு சொன்னான். இவளும் எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தா. அப்போ நீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நீனா 2வது குழந்தைக்காக ஒரு நல்ல ஃபெர்டிலிட்டி சென்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு நானும் ஆண்ட்ரோவும் முடிவு பண்ணியிருக்கோம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஃபோன் வந்ததுனால ஃபோன் எடுத்துட்டு வெளியே போயிட்டா. அப்போ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்பவே இவளை கையில் பிடிக்க முடியல, இன்னும் 2வது குழந்தை பிறந்தா என்ன ஆட்டம் ஆடுவோல தெரியலையே, இவ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்தா, எப்படியும் ஆண்ட்ரோவை பார்த்து அவனை மைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறா. ஆண்ட்ரோ பாவம் எப்படி தான் இந்த மாதிரி ஒரு சைக்கோ கூட குடும்பம் நடத்துறானோ தெரியல அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் மில்லி கேட்டுட்டு இருந்தா. அன்னைக்கு நைட்டு மில்லி அவளுடைய டைரியில நீனா கன்சீவா இருக்குன்ட்டு என்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறா. ஆரம்பத்துல இருந்தே அவ எல்லாம் சொன்னது எல்லாமே பொய் தான். இவ உண்மையாலுமே ஒரு பைத்தியக்காரி மாதிரி தான் நடந்துக்கிறா. அந்த பொம்பளைங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆண்ட்ரோ பாவம் சீக்கிரமா கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டு அந்த டைரியில் எழுதிட்டு இருக்கும்போது நீனாங்க வந்து இந்த வாரம் சாட்டர்டே உனக்கு லீவுன்னு எனக்கு தெரியும், ஆனா நானும் ஆண்ட்ரோவும் டாக்டரை கன்சல்ட் பண்றதுக்காக கிளம்புறோம், அதனால நீ தான் சிசியை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நானும் என்னுடைய ஒய்ஃபும் டாக்டரை பார்க்க கிளம்பிட்டோம். இவளும் நீனா என்னென்ன மாத்திரைலாம் முழுங்குற அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக கபோர்டில் இருக்க இவளுடைய மாத்திரை எடுத்து நெட்டில் போட்டு பார்த்தா அந்த மாத்திரையை மென்டல் பேஷண்ட் எல்லாம் முழுங்குறாங்கன்ட்டு அந்த இதில் போட்டிருந்தது. அதை பார்த்த உடனே அட இவ உண்மையாலுமே மென்டல் தானா, முதல்ல இங்கேருந்து எஸ் ஆகிடணும் அப்படின்ட்டு அவளுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த வேலை பிடிக்கல, வேற எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்கிறேன், எனக்கு முதல்ல இந்த வீட்டிலேருந்து கிளம்புனா போதுன்ட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சிசி அங்கே வந்து நீங்கள் வந்து கிளம்ப போறியா அப்படின்ட்டு கேட்டான். அதுக்கு இவ இல்லை நான் வேற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு பேசி சமாளிச்சுட்டு இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் உள்ளார வந்தோம். நீனாவும் அழுதுகிட்டே அவளுடைய ரூமுக்கு போயிட்டா. மில்லி என்கிட்ட ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட நீனாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே எங்களுக்கு குழந்தைய பிறக்காதுன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு நிறைய குழந்தைங்க வேணும்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைக்காக நாங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணோம், ஆனால் இப்போதான் தெரிஞ்சது அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு மில்லி என்கிட்ட சரி கவலைப்படாதீங்க சிசி தான் இருக்கிறாளே அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட சிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவ்வளோ என் குழந்தை மாதிரி தான், ஆனால் அவள் எனக்கு ஃபிசிக்கலாக பிறக்கல, நீனா சிசியை வச்சுட்டு கஷ்டப்பட்டு எடுக்கும்போது தான் நான் அவள் 2வது தரமாக கல்யாணம் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னேன். அடுத்த நாள் காலையில் நீனா இவகிட்ட சாரி நான் உங்ககிட்ட கன்சீவாக இருக்குன்ட்டு பொய் சொல்லிட்டேன், நீ என்னை கேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் சொன்னேன், நான் மன்னிச்சிடு, நான் நடந்துக்கிட்டு பேசுறது எதுவுமே மனசில் வச்சுக்காத, இதெல்லாம் என்னுடைய ட்ரெஸ்ஸு புதுசு தான், எனக்காக நீ கண்டிப்பாக போட்டுக்கணும். அப்புறம் ஆண்ட்ரோ ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார், அதனால் அவருக்கு ஷோ டவுன் அப்படின்ற ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக 2 பேருக்கும் ஒரு டிக்கெட்டு புக் பண்ணுறியா, அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹோட்டலில் ஒரு ரொமான்டிக்கான ரூமை புக் பண்ணு, அதுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும் இல்லையா, சிசியை அன்னைக்கு நைட்டு அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன், நீயும் சாட்டர்டே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொன்னான். இவன் இந்த மாதிரி சொன்னதுனால மில்லியும் சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு புக் பண்ணிட்டா. மில்லியும் சிசியை பிக்கப் பண்ணுறதுக்காக அவளுடைய ஸ்கூலில் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அப்போது இன்னொரு லேடி இவகிட்ட நீங்கள் தானே சிசியோடைய வீட்டில் ஹவுஸ் கீப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, சிசி ரொம்ப பாவம் இந்த சின்ன வயசுலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறா அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு மில்லி அவகிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டா. உடனே அவ உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நீனா ஒரு சைக்கோ, 9 மாசமா மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தா, சிசி சின்ன குழந்தையா இருக்கும்போது அவளை பாத் டேபிள் முழுகி கொல்ல பார்த்துருக்குறா, அதுக்கப்புறம் நிறைய மாத்திரையெல்லாம் எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு மாத்திரை முழுங்கினதுனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஏதோ ஆண்ட்ரூ நல்லவனா இருக்குங்காட்டியும் நீனாவையும் சிசியையும் வச்சு காப்பாற்றுறான், வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் கழட்டி விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னான். இவ்வளோ சிதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தா. அப்போது அந்த தோட்டக்காரங்கிட்ட உனக்கு இந்த குடும்பத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு அவன் நீங்கள் வந்திருக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நீ நாங்கள் வந்து அவங்ககிட்ட எதுக்காக அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிற, அவன்கிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு எதுக்காக மியூசிக் ப்ரோக்ராமுக்கும் ஹோட்டலுக்கும் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு மில்லி அவகிட்ட நீங்கள் தான் மேடம் புக் பண்ண சொல்லியிருந்தீங்க, அதனால தான் நான் புக் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னான். உடனே நீ அவகிட்ட நீ டிக்கெட்டை புக் பண்ண அதே நாள் தான் நான் சிசியை ஆர்ட்ஸ் கேம்ப் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் உன்னை டிக்கெட்டை புக் பண்ண சொல்லணும், எனக்கு டிக்கெட்டை புக் பண்ண சொன்னதா ஞாபகமே இல்லையே, இது உன்னுடைய தப்பு தான், இதுக்கான செலவை உன்னுடைய சம்பளத்தில் தான் பிடிக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து என்னாச்சு நீனா அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு என்னுடைய வைஃப் என்கிட்ட மில்லி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, மியூசிக் ப்ரோக்ராமுக்கும் ஹோட்டலுக்கும் டிக்கெட்டை நம்மளை கேட்காமே புக் பண்ணியிருக்கிறா, அதனால அதுக்குண்டான செலவை அவளுடைய சம்பளத்தில் தான் பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டா. அதுக்கு நான் அவகிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்லிடுறேன், சம்பளத்துலேருந்து பிடிக்க வேணாம்னு சொல்லிடுறேன் என்னுடைய வைஃப் கிட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போனேன். அடுத்த நாள் நீனா சிசியை கூட்டிட்டு ஆர்ட்ஸ் கேம்புக்கு போயிட்டான். அப்போ நான்
சித்திக்கிட்ட போயிட்டு டிக்கெட்டு ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்ட்டு கம்பெனிக்காரன் சொல்லிட்டாங்க. அதனால நீ என்ன பண்ணு, உன்னுடைய ஃப்ரெண்டு யாராவது கூட்டு மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு வா அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த ஊரில் இல்லை, நான் தனியாக போய் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட சரி இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவளும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அன்னைக்கு நைட்டு என்னுடைய வைஃப் கொடுத்த ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு வந்தா. ஆனால் அவளை கூட்டிட்டு காரில் அந்த மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு அதை பார்த்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு சரக்கு அடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு சரக்கு ஓவரனதுனால சரி டிரைவ் பண்ண முடியாது, இங்கேயே தங்கிக்கலாம் இன்னைக்கு நைட்டு அப்படின்ட்டு தனித்தனி ரூமை புக் பண்ணோம். அவளும் ரூமுக்குள்ளார போயிட்டு ஃபேஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு போனை பார்த்தா என்னுடைய வைஃப் நிறைய டைம் ஃபோன் பண்ணிருக்கா, இவ எடுக்கல. அதனால நீ வீட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும், உனக்கு 2வது சான்ஸ் எல்லாம் கிடையாது, இன்னும் 10 நிமிஷத்துல நீ வீட்டுக்கு போகலன்னா உனக்கு கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிருக்கா. அதை பார்த்தோன்னா பயந்து போய் என்னுடைய ரூமுக்கு வந்து அந்த மெசேஜ் காட்டினா. அதுக்கு நான் அவகிட்ட சரி கவலைப்படாத, உன்னை வேலை விட்டு தூக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், நான் தான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆறுதல் வேற மாதிரி ஆரம்பிச்சு கொஞ்சம் எக்கு தப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் நான் மில்லியை எழுப்பி நீனா சீக்கிரமாக வந்துடுவோன்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறா, அதனால் அவளுக்கு முன்னாடி நம்ம போயிடணும், இந்த விஷயம் நீனாவுக்கு தெரியக்கூடாது, நான் முன்னாடியே பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். அவள் வீட்டில் இல்லை, அதனால் 2வது இன்னிங்ஸ் போகலாம் அப்படின்ட்டு 2வது டைமும் ஆரம்பித்து முடிச்சிட்டோம். அப்போ நீனா வீட்டுக்கு வந்தால் மில்லி லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு சாப்பிட உட்காந்தோம். அப்போ நீனா மில்லி கிட்ட ரொம்ப நல்லாவே சமையல் பண்ணியிருக்கிறேன், கற்றுக்கிட்டேன் ஜெயிலில் இருக்கும்போதா அப்படின்ட்டு சொன்னான். உடனே மில்லியோட முகமே மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்ப நீனா என்கிட்ட இவ 10 வருஷமா ஜெயில இருந்திருக்கிறா, அவ கொடுத்த ரெசியூம் எல்லாம் ஃபேக், நம்மள எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கிறா பாரு, ஆனா அவளோட டிகிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி சிசி வரதுக்குள்ளார அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வா, அப்புறம் உன்னுடைய கார் ரொம்ப கேவலமான நாத்திருக்குது, அதனால என்னுடைய காரை எடுத்து போயிட்டு வா அப்படின்ட்டு அவளுடைய கார் சாவியை கொடுத்தா. இவளும் எதுவுமே பேசாம அந்த கார் சாவியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கடைக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது நீனாவுடைய ஃப்ரெண்டு அங்க வந்து ஹாய் மில்லி போன் என்ன புதுசா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு அவ இல்ல என்னுடைய வேலைக்காக நீனா தான் இது கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு அவ பொதுவாக இந்த வேலைக்கு வரவங்க யாருமே போனர் கொடுக்குற போனை வாங்க மாட்டாங்க, ஏன்னா கால் மெசேஜ் எல்லாத்தையும் அவங்க ட்ராக் பண்ணுவாங்க, பரவாயில்ல நீ வாங்கியிருக்கனா நீ கண்டிப்பா நல்லவளா தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்போதான் அவளுக்கே தெரிஞ்சது அவளுடைய போனை வச்சு தான் எல்லாத்தையும் அவ கண்டுபிடிச்சிருக்கான்ட்டு. அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க அங்க வந்து இவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதனால அப்படின்னா நீனாவே கார் சாவியை கொடுத்துட்டு கார் திருடு போயிடுச்சுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறா. அப்போதான் நாங்க வந்து போலீஸ் கிட்ட பேசி அவளை வீட்டுக்கு கார்ல கூட்டிட்டு வந்தேன். அப்போ அவ என்கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க, ஜெயில இருந்த விஷயத்த மறைச்சிட்டேன், நான் எதுக்காக ஜெயிலுக்கு போனேன்னா அப்படின்ட்டு காரணத்தை சொல்ல வந்தா. அதுக்கு நான் அவகிட்ட சரி காரணத்தெல்லாம் என்கிட்ட சொல்ல தேவையில்ல, நடக்கிறதெல்லாம் விட்டு நடக்க போறதை பார்க்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து நீனா கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவ நீங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போவீங்க, ஹோட்டல்ல ஒன்னா படுப்பீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, போலீஸ் கிட்ட நீ என்னுடைய ட்ரெஸ்ஸை திருடி போட்டுக்கிட்டேன்ட்டு உன்னை பரவல விட்டாங்கல்ல அந்த மேடத்துல கம்ப்ளைண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் நீ எப்படி வெளியே வரட்டு பாக்குறேன்டி அப்படின்ட்டு மில்லி கிட்ட சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட போது நிறுத்திட்டி, நீனா எதுக்காக நீ அவளுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு பாக்குறேன், நீ பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒழுங்கா வெளியே போடி அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ மில்லி அவகிட்ட உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு நக்கலா கேட்டா. அதனால கோவப்பட்ட நீனா மில்லியுடைய கன்னத்திலே ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு இதுக்கு மேலே உன் கதை முடிய போகுதுரி அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கார்ல ஏறி கிளம்பி கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ரொம்ப அழுறா. உடனே நான் அவகிட்ட போயிட்டு நீ இதுக்கு மேலே யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கடைசி வரைக்கும் என் கூடயே இருந்துடுறியா அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவளும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. அப்பையிலேருந்து தொடர்ந்து கில்மா வேலையிலே இருந்தோம். ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தோட்டக்காரன் கதவுக்கு வெளியே நின்றுட்டு இவளையே பார்த்துட்டு இருந்தான். இவ திடீர்னு பயத்தினால கையில் இருந்த என்னுடைய அம்மா ஆசையை கொடுத்த அந்த பிளேட்டை தெரியாம கீழே போட்டு ஒடிச்சிட்டா. நான் அந்த சத்தத்தை கேட்டு அவகிட்ட வந்து என்னாச்சு மில்லி அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவ என்ன மறைச்சு பார்த்துட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு சொன்னான். நானும் அவங்ககிட்ட போயிட்டு நீ இங்க வேலை செஞ்சு கழிச்சு இதெல்லாம் போதும், முதல்ல இங்கிருந்து கிளம்புடா, அவனை வேலை விட்டு தூக்கியாச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இவகிட்ட வந்துட்டு அவன் இதுக்கு மேல இங்க வேலை செய்ய மாட்டான், அவனை வேலை விட்டு துரத்திட்டேன், எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவ என்கிட்ட என்ன மன்னிச்சிரு ஆண்ட்ரூ, உங்க அம்மா உனக்காக ஆசையை கொடுத்த பிளேட்டை எனக்கு தெரியாம கை தவறி கீழே போட்டு ஒடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட இட்ஸ் ஓகே பரவாயில்ல, தெரியாம தான் நான் ஒடிச்சிட்டேன், இது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து எனக்கு ஒரு பிளேட் ரெடி பண்றவனு தெரியும், அவன்கிட்ட கொடுத்தா இதை சரி பண்ணி கொடுத்துருவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். இவளும் உடஞ்ச பிளேட் எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டு இப்போதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது
கிடைக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா. நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரு கவர்ல அந்த உடைஞ்ச பிளேட்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது மில்லி என்னை கட்டி பிடிச்சா. அப்ப நான் அவகிட்ட பிளேட்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கே அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவ அதை கழுவுனா கையெல்லாம் கிழிச்சிரும் அப்படின்றதுனால தான் அதை கழுவுல அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட சரி கொஞ்ச நேரம் ஷாம்பெயினை குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவளை தூக்கிட்டு நாங்க 2 பேரும் மேல இருக்க மாடி ரூமுக்கு வந்து சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டோம். காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் மட்டும்தான் இருந்தா. நான் அந்த ரூம்ல இல்ல. உடனே அவன் என்னை கூப்பிட்டுக்கிட்டே கதவு திறக்க வந்தா. ஆனா கதவு லாக்ல இருந்துச்சு. உடனே ஆண்ட்ரூ நான் உள்ளார மாட்டிக்கிட்டேன், கதவு திறந்து விடுங்க அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட கண்டிப்பா திறக்கிறேன், ஆனா கூட கொஞ்சம் விளையாட ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கீழே வந்துட்டேன். இவளும் கத்துறா, கதவு திறந்த ஆண்ட்ரோ, கதவு திறங்க ஆண்ட்ரோ அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் வீட்டுல இருந்து வெளியே வந்த நீனாவும் கலந்துக்கிட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிக்க ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்க என்ன வேலை அப்படின்ட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி காரை ஓட்டு போயிட்டு ஹோட்டல்ல ஒரு ரூம்ல பைத்தியக்கார மாதிரி குடிச்சிட்டு ஆடிக்கிட்டே என்னுடைய போட்டோ எல்லாத்தையும் போட்டு எரிகிறா. எதனால அழுதுட்டு இருந்தவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்டம் போடுறா அப்படின்றது தெரியணும்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போடணும். நீனா 8 வயசு ஆகும்போது அவளுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. அதனால ஹோம்ல தான் வளர்றா. இவளுக்கு நல்லது கெட்டது எது சொல்றது ஆள் இல்லாததுனால லா காலேஜ் படிக்கும்போது அவளுடைய ப்ரொஃபஸரையே லவ் பண்ணியிருக்கிறா. அவனுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குது. அவனும் இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவனுடைய குடும்பத்தை பார்த்துட்டு போயிடுறான். இவளும் குழந்தை வளர்க்கறதுக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துருக்கிறான். அங்கதான் நானும் அவளும் ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவளை லஞ்சு கூட்டிட்டு போயிருந்தேன். நான் அழகா இருக்கிறதுனாலையும் என்னுடைய சிரிப்பு அழகா இருக்கிறதுனாலையும் ரொம்ப பணிவாகவும் அன்பா நடந்துக்கிறதுனாலையும் அவளுக்கு நான் ரொம்ப பிடிச்சி போயிருது. எங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு நல்ல ஃபீல் கிரியேட் ஆகுது. 6 வாரத்திலேயே நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவளும் முழு மனசோட ஒத்துக்கிட்டா. எங்களுக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன புதுசுலலாம் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். அவளுடைய முடியெல்லாம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால நான் அவகிட்ட சரி பண்ணு அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவளும் இன்னைக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொன்னான். ஆனால் அன்னைக்கு அவள் டாக்டரை போய் பார்க்கல. சிசி கூட பார்க்கு போயிட்டு விளையாண்டுட்டு வந்துருக்கிறான். அப்போ நான் அவகிட்ட மாடியில் இருக்க ரூமில் என்னுடைய நோட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, எனக்காக இதை எடுத்தறியா அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை தேட மாடி ரூமுக்கு போனான். நானும் பின்னாடியே போய் அவளை உள்ளார வச்சு ரூமுடைய டோரை லாக் பண்ணிட்டு அவகிட்ட நான் உங்ககிட்ட அந்த முடியை இன்னைக்கு சரி பண்ண சொன்னேன், நீ ஏன் டாக்டர் கிட்ட போகல, நான் சொன்னது ஏன் நீ பெருசாக எடுத்துக்கல, உன்னை கூப்பிட்டு நான் வெளியே போனேன்னா பார்க்குறவங்களாம் என்னை எப்படி பார்ப்பாங்க, ரொம்ப கேவலமாக பார்க்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்காது, நீ ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு, அந்த தப்புக்கு தண்டனை என்னன்னா உன்னுடைய தலையில் இருக்க முடிய 100 முடியை வேரோட பிடுங்கி கூடு, அதுக்கப்புறம் நான் வெளியே விடுறதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கீழே வந்துட்டேன். இவ்வளோ கத்தி கத்தி அழுறா. அப்போதான் என்னுடைய உண்மையான முகத்தையே அவள் புரிஞ்சுக்கிறா. அந்த ரூமில் அவளுக்கு சாப்பாடு இல்லை, 3 பாட்டில் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அங்கிருந்த பக்கெட்டில் தான் அவள் டாய்லெட்டாக யூஸ் பண்ணான். அவள் யோசிச்சு பார்க்கும்போது தான் என்னை கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு அவளுக்கு தெரிஞ்சுது. இப்போ அவளுக்கு வேற வழியே இல்லை, நான் சொல்றத அவள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து அவளுடைய ஒவ்வொரு முடியை கஷ்டப்பட்டு பிடுங்கி அதை ஒரு கவருக்குள்ளார போட்டு என்கிட்ட கொடுத்தா. ஆனால் அந்த முடியல ஒரு முடி மட்டும் வேரோட பிடுங்கல. அதனால நான் அவகிட்ட போயிட்டு என்னுடைய முடியல ஒரு முடி மட்டும் வேரோட பிடுங்கல, அதனால நீ என்ன பண்ற, முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பிடிக்க கூட, இந்த தடவையும் தப்பு பண்ணினா இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன். இவ்வளோ அழுதுகிட்டே இப்படிப்பட்ட சைக்கோ கிட்ட நம்ம வந்து மாட்டிருக்கிறோமே அப்படின்ட்டு மறுபடியும் குடிக்கி கொடுத்தா. அதனால நான் கதவு திறந்து அவளுக்கு தண்ணி கொடுத்தேன். அவளும் அதை குடிச்சிட்டு அவளுடைய பொண்ணை பார்க்க கீழே வந்தா. அவளை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே தலை சுற்றி அவள் அங்கேயே மயக்கம் போட்டா. ஏன்னா அவள் குடிச்ச தண்ணியில ட்ரக்ஸ் இருந்துச்சு. நான் தான் அதை கலக்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பாத்ரூம் டப்பு கிட்ட வந்து பார்க்கும்போது அவள் குழந்தை அதுல முழுகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் போலீஸ்காரங்களும் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா அவளே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அவள் குழந்தைய தண்ணியில முக்கி கொன்னதா நினைச்சிட்டாங்க. அவ பண்ணல, அதை நான் தான் பண்ணேன். அவளுக்கு வேற வழி இல்லை. அவளுடைய குழந்தைய பார்க்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. நான் பண்ணது தப்பு அப்படின்ட்டு என் காலில் விழுந்தா மட்டும்தான் அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே விடுவாங்க. அவளும் அதை தான் பண்ணான். 9 மாதம் கழிச்சு வெளியே வந்தா. நான் சொல்றதுக்கு கேட்டா மட்டும்தான் அவளுடைய குழந்தையோட வாழ முடியும் அப்படின்ற கட்டாயத்தில் அவள் இருந்தா. அவள் ஒரு மென்டல் பேஷண்ட் அப்படின்றதுனால அவள் சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்க. நீ மாதிரி ஒரு பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறதுனால என்னை எல்லாரும் பாராட்டினாங்க. என்ன மாதிரி அரக்கங்கிட்ட குழந்தைய பெற்றுக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்லை. அதனால டாக்டர் கிட்ட காசு கொடுத்து குழந்தை பிறக்காது அப்படின்ட்டு பொய் சொல்லியிருக்கிறா. அவ என் கூட வாழ்ந்ததை விட அந்த ரூம்ல தான் அதிகமா இருந்தா. லைட் ஆன்ல இருந்ததுக்கு, சாப்பாடு கொட்டினதுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் நான் அவளை அந்த ரூம்ல தான் அடைச்சி வச்சிருந்தேன். வெளி உலகத்துல அவளை நம்புற ஒரே ஆள்னா அது அந்த தோட்டக்கார மட்டும்தான். எதனால அப்படின்னா அவளுடைய தங்கச்சியும் என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட மாட்டி இறந்து போயிட்டா. இவ தப்பிக்கிறதுக்கு அவன் உதவி பண்ணான். ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தான். அந்த பாஸ்போர்ட்டையும் நான் கண்டுபிடிச்சி அவளை மறுபடியும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனேன். அவ அதிக நாள் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால குழந்தைய எங்கிட்ட இருந்து அவளால வாங்க முடியல. அவளுடைய சந்தோஷத்துக்காக எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டு அவளுக்கு அப்பதான் புரிஞ்சுது.
தெரிஞ்சது. என்னை எல்லாரும் பாராட்டணும், எல்லா பொண்ணுங்களும் என்னை ரசிக்கணும் அப்படின்ற என்னுடைய வீக்னஸை அவ கண்டுபிடிச்சா. அப்பதான் மில்லியை பார்த்தா. அதனால அவ ஒரு பிளான் போட்டா. அவ இருக்க இடத்துல மில்லியை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. அவ ரிசீவ் கொடுக்கும்போதே அவளை பத்தி ஃபுல் டீட்டெயிலும் அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. அவ கொலை பண்ணிட்டு 10 வருஷமா ஜெயில இருக்கிறா அப்படின்னும் இப்ப பரோல்ல வந்திருக்கிறா அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு குழந்தைய தப்பிக்கிறதுக்காக இந்த முடிவுக்கு வந்திருக்கிறா. இதெல்லாமே நீனாவுடைய பிளான். இந்த பக்கம் மில்லி அந்த ரூம்ல கத்திட்டு இருந்தா. அப்போ நாங்க வந்து நீ கத்துறதுனால ஒரு யூஸும் இல்லை. என்னுடைய அம்மா எனக்காக ஆசையாக சைனாலேருந்து வாங்கிட்டு வந்த பிளேட் அது. எங்கள் குடும்பத்துடைய பாரம்பரியம். அதில் தான் நான் தினமும் சாப்பிடுவேன். இன்ன வரைக்கும் ஒரு சின்ன கீரல் கூட அதில் நான் போட்டதில்லை. அதை நீ 21 பீஸை ஒடிச்சிருக்கிற. அது மட்டும் இல்லாமல் அதை கழுவி கூட வைக்கல. கேட்டால் கை எடுத்துரும், அதனால தான் கழுவலன்ட்டு ஒரு கேவலமான காரணத்தை சொல்கிறேன். எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்கு உண்டான பிராச்சத்தை என்னன்னா அந்த தட்டில் ஒரு பீஸ் தான் இது. இதில் உன்னுடைய வயிற்றுல 21 தடவை ஆழமாக கிழிச்சிக்கும். அப்படி அந்த காயம் ஆழமாக இல்லைன்னா நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கிழிச்சதுக்கு அப்புறம் அந்த பீஸை டோருக்கு கீழே போடு, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன். அப்போதான் அவளுக்கும் தெரியும் நான் எவ்வளோ பெரிய சைக்கோன்ட்டு. மில்லிக்கு இது ஒன்றும் புதுசாக தெரியல. எதனால் அப்படின்னா என்ன மாதிரி ஆளுங்களை நிறைய பேர் பார்த்துருக்குறான். இவ ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே ஒரு பொண்ணுக்கிட்ட என்ன மாதிரி ஸ்மார்ட்டான அழகான பணக்கார ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்றதுனால அவனை அடிச்சே கொண்டிருக்கிறா. அதனால தான் அவளை ஜெயிலில் கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் பரோல்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்ல வேலைக்கு சேர்ந்துருக்கிறான். அங்கேயும் ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுனால அவனையும் அடிச்சு அந்த வேலையை விட்டுட்டு தான் கடைசியில் என்னுடைய வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பராக வேலைக்கு வந்திருக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நீனா அவ தப்பிக்கிறதுக்காக மில்லியை ஒரு தூண்டில் புழு மாதிரி பயன்படுத்துகிறா அப்படின்ற விஷயமே அப்பதான் மில்லிக்கு தெரிஞ்சது. இவளுக்கு வேற வழி இல்லாம நான் சொன்னதெல்லாம் செஞ்சா. அவளுடைய வயிற்றுல 21 இடத்துல நல்லா ஆழமா கிழிச்சு அந்த பிளேட்டுடைய பீஸை கதவுக்கு கீழே போட்டுட்டு அங்கேயே படுத்துக்கிட்டா. நீனவும் சிசி கிட்ட நம்ம 2 பேரும் இன்னைக்கு இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம், நம்ம இதுக்கு மேலே யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு சிசி அவகிட்ட மில்லியை நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாமா, அவளை தனியா விட்டுட்டு போறது பாவம் அப்படின்ட்டு சொன்னான். இவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில நான் கதவை திறந்து அவ பக்கத்துல வந்து உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் தரேன், பணம், படிப்பு, தங்க வீடு அப்படின்ட்டு எல்லாமே நான் தரேன், கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தப்பு பண்ணா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கணும் இல்ல, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான வைஃபும் குழந்தையும் வேணும், அதுக்கு நீ வேணும் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவ இதுக்கு மேல உன்ன மாதிரி ஒரு சைக்கோ கூட்டல நான் வாழ முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கத்தியால என்னுடைய கழுத்திலேயே குத்திக்கிட்டு என்னுடைய போனையும் எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்கு வெளியே போய் என்ன உள்ளார வச்சுட்டு இந்த கதவை சாத்திட்டா. உடனே நான் அவகிட்ட ஒழுங்கா கதவை திறடி, நான் மட்டும் வெளியே வந்தேன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கத்தனேன். அதுக்கு அவ பசிக்குதுடா, அவனை போய் சாப்பிட்டு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கையில ஒரு கட்டிங் பிளேடையும் என்னுடைய அம்மா எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த சைனா பிளேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேல வந்தா. அப்ப நான் அவகிட்ட மன்னிச்சிரு மில்லி, மண்டை சூடாகுனதுனால எனக்கு என்ன பண்றேனே தெரியல, நான் மாறணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ் மில்லி, எனக்கு தண்ணி தாகமா இருக்குது, கதவு திறடி அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவ சரி கதவு திறக்கிறேன், ஆனா நீ பண்ண தப்புக்கு ஒரு தண்டனை இருக்குது, நீ என்னுடைய சிரிப்பை வச்சுதான் என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிக்கிறேன், அதனால இந்த கட்டிங் பிளேடை வச்சு உன்னுடைய முன்பல்ல புடுங்கி என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் நீ வெளியே வரதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட நீ என்ன புடுங்கினாலும் சரி என்னால என் பல்ல புடுங்க முடியாது அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்காக நீ தானே என்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், நான் உனக்கு உதவிதாமா பண்றேன், உனக்கு முன்னாடியே நான் அந்த ரூம்ல இருந்தேன், அந்த ரூம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாததுனால தான் நீ சொன்னதை நான் செஞ்சேன், இப்போ நீயும் அதே நிலைமையில தான் இருக்கிற, நீ இப்போ புடுங்கலன்னா உன் குடும்ப பாரம்பரியன்ட்டு உங்க அம்மா உனக்கு கொடுத்தாங்கல்ல எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்க போறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு பொருளா தூக்கி போட்டு ஒடிக்க ஆரம்பிச்சா. உடனே நான் அவகிட்ட நிறுத்தடி, ஒடிக்காத, நான் வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு கொன்று வண்டி அப்படின்ட்டு மிரட்டினேன். அதுக்கு அவ நான் உன்னை கொல்லாம பாத்துக்கூடா, நான் ஜெயிலுக்கு போனேன்ட்டு உனக்கு தெரியும், ஆனா எதுக்காக போனேன்ட்டு நீ நான் கூட சொல்லல, உன்ன மாதிரி ஒரு சைக்கோவை கொண்டுட்டு தான் நான் உள்ளாரே போனேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு கதவுக்கு கீழே பெட்ரோலை ஊத்திட்டு தீக்குச்சியை பார்த்த வச்சு நீ இப்ப பல்ல புடுங்கலன்னா உன்னுடைய ரூமையும் கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்ட்டு சொன்னான். உடனே நான் அவகிட்ட சரி சரி நிறுத்து நான் பண்றேன் அப்படின்ட்டு அந்த கட்டிங் பிளேடை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி இருக்கிற பல்ல புடுங்கி அவகிட்ட கொடுத்தேன். அவளும் என்னுடைய போன்ல அதை பார்த்தா. நான் அவகிட்ட நீ சொன்னதை நான் செஞ்சுட்டல, என்னை வெளியே விடு அப்படின்ட்டு சொன்னேன். அவளும் அந்த பல்ல எடுத்து பார்த்துட்டு காலையில வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கீழே போயிட்டா. நான் கதவை துறடி அப்படின்ட்டு கத்திட்டு இருந்தேன். நான் அந்த ரூம்ல என்னென்ன பண்றேன் அப்படின்றத என்னுடைய போன் வழியா கேமரால பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு தூங்கிட்டா. மில்லியும் வெளியே இருக்கிறது தெரியாம நம்மளாலதான் அவளை மாட்டிக்கிட்டா, நம்ம தான் அவளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நீனா அவளை காப்பாற்ற வீட்டுக்கு பொறுமையா வந்து மேல இருக்க ரூமுக்கு வந்து மில்லி நான் பேசுறது கேக்குதா, நான் அவனை காப்பாற்ற போறேன் அப்படின்ட்டு சொன்னான். அப்ப திடீர்னு மில்லி கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த கேமரால நான் தெரியல, அதனால இவளும் பொறுமையா மேல வந்தா. நீனா கதவு திறக்கிறது பார்த்த உடனே மில்லி அவகிட்ட
என்னடி பண்ணிட்டுக்கிற அப்படின்ட்டு கேட்டா. உடனே நான் கதவை திறந்து உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி அப்படின்ட்டு மீனாவை பிடிச்சி அடிச்சு கீழே தள்ளிட்டு மில்லியை பிடிச்சி அவளையும் அடிச்சு கொல்ல பார்த்தேன். உடனே அவ என்னைய கழுத்துலயே 2 குத்து குத்திட்டு அங்கிருந்து வெளியே ஓடிட்டா. நான் உள்ளார வந்து கதவை சாத்திட்டு மீனா கிட்ட வந்து, அப்போ நீ அவளை காப்பாற்ற தான் வந்த, எனக்காக வரல. சரி, நான் பண்ணது எல்லாத்தையும் மறந்துடு, நீ பண்ணது எல்லாத்தையும் நானும் மறந்துடுறேன், நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நான் இப்போவும் உன்னதான் உண்மையா லவ் பண்றேன். நான் இல்லாம உன்னால வாழ முடியாது. ஒரு ஃபோன் பண்ணா போதும் மில்லியை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நீயும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். உனக்கு வேற வழி இல்லை, அதனால நீ நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும், நீ என் கூட இரு அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவ இந்த மாதிரி ஒரு சைக்கோ கூட வாழ்றதுக்கு நான் பேசாம செத்து போயிடலாம்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது மில்லி பின்னாடி இருந்து வந்து என்னை அடிச்சு மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டா. நானும் அங்கிருந்து கீழே விழுந்து செத்துட்டேன். அப்போ நீனா அங்கிருந்து ஒரு பல்பை கழட்டி கீழே போட்டு பல்பை மாட்டும் போது கால் தவறி கீழே வந்து செத்துட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, நீ இந்த ஊர்ல இருக்காத, இங்கிருந்து கிளம்பு மில்லி, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளை அனுப்பிட்டு போலீஸ் கிட்ட இதே கதையை தான் சொன்னான். அதுக்கு போலீஸும் மேடமும் இவகிட்ட மிட் லைட்ல யாராவது பல்பு மாட்டுவாங்களா, அது மட்டும் இல்லாம அவருடைய கழுத்துல கத்தியால ஆழமா குத்தின தழும்பு இருக்குது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கொலண்டு நல்லாவே தெரியுது. ஆனா இருந்தாலும் என்னுடைய ஹஸ்பண்ட் எவ்வளவு பெரிய சைக்கோ அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால இவன் மேல இருந்து தான் உழுது செத்தான் அப்படின்ட்டு நான் ரிப்போர்ட் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு மேடமும் கிளம்பிட்டாங்க. எனக்கும் இறுதி சடங்கு பண்ணாங்க. நீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய உண்மையான முகம் தெரியாம இவ்வளோ நல்ல மனுஷன் இப்படி அனாமத்தா செத்து போயிட்டாரு அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தாங்க. என்ன கொண்டு வந்து புதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது மில்லி அங்கே இருந்தா. நீனா அவகிட்ட வந்து நான் உன்னை இந்த ஊர்ல இருந்து கிளம்ப தானே சொன்னேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு அவ என்னால இந்த ஊரை விட்டு போக முடியாது, ஏன்னா எனக்கு இன்னும் 5 வருஷம் பரோல் இருக்கு, நீ என்ன மறுபடியும் காப்பாற்ற வந்ததுக்காக நன்றி அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நீனாவும் மில்லி கிட்ட $1,00,000 செக் கொடுத்து உனக்குன்ட்டு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவளும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு இன்டர்வியூக்கு போனான். அங்க இருந்த லேடியும் என்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அவளையும் காப்பாத்ததான் நீனா இவளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இன்னொரு கதை மீட் பண்ணலாம். டாடா.